இயேசுவை பற்றி தியானிக்க 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 ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அவரை பற்றி வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையானவர், அவ்வளவு அற்புதமானவர், அவ்வளவு ஆச்சரியமானவர் இயேசு கிறிஸ்து. நாம் அடிக்கடி சொல்லுவல லூக்கா 19 அதிகாரம் வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற பட்டணத்திற்கு வருகிறார். அந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன், பெரிய செல்வந்தன், பதவியில் இருக்கிற மனிதன், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசைப்பட்டான். உங்களுக்கு ஆசை இருக்கிறா? இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க விரும்புகிறீங்களா? அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறீங்களா? இயேசு கிறிஸ்தவனுடைய கடவுளுங்க இல்லை. அதையும் தாண்டி அவர் கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு ஒரு கடவுள் அப்படி கிடையாது. அதை தவறான புரிந்து கொள்ளுதல். இயேசு சர்வ லோகத்தின் ஆண்டவர், முழு உலகத்தின் ஆண்டவர், உலகத்தை சிருஷ்டித்தவர், உலக மக்களை சிருஷ்டித்தவர். நீங்கள் அதனால் தான் யோசித்து பாருங்களேன். அமெரிக்கா, கனடா, ஆப்பிரிக்கா நாடுகள், ஐரோப்பா நாடுகள், சின்ன தீவுகள், எங்கே போனாலும் இயேசுவே ஆண்டவர் என்று அவர் ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. எல்லா மொழிகளிலும், ஆங்கிலத்தில், ஃப்ரெஞ்சில், ஜெர்மனில், டச்சு மொழியில், அது ஆதிவாசிகள் அவங்க மொழியில், எல்லா லாங்குவேஜிலும் இயேசுவே ஆண்டவர் என்று ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஏனென்றால் இவர் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குரிய கடவுள் அல்ல, குறிப்பிட்ட ஜாதிக்குரிய கடவுள் அல்ல, குறிப்பிட்ட மொழிக்குரிய கடவுள் அல்ல, குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்கோ குடும்பத்துக்கோ உரிய கடவுள் அல்ல. முழு உலகத்திற்கும் உள்ள ஒரு ஆண்டவர், சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறாரு. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இவர்தான் ஆண்டவர். அதை அறியாமல் தான் நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கிறாங்களே அல்லாமல் அவரை அறிந்து கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் சாட்சியில் கிறிஸ்தவர் அல்லாதவங்களா இருந்தவங்க, இயேசுவை வெறுத்தவங்க, அவங்களும் அற்புதம் பெற்று சொல்கிறாங்கல்ல அந்த அனுபவத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமையினால் இயேசுவை வெறுக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டால் அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக அவர் அறிந்து கொள்ள விரும்புவது. நான் 14 வயசில் மரணப்படுக்கையில் இருந்த சாட்சியை கேட்டிருக்கிறீங்க. அப்போ நான் அந்த நாட்களில் இயேசுவையே வெறுத்தவன், இயேசு கடவுளே கிடையாதுன்னு பேசினவன். சிலர் நம்ம ஆட்கள் இயேசு வெளிநாட்டு கடவுளுங்கம்பாங்க. நான் அதை கூட நம்பலை. இயேசு கடவுளே கிடையாது, கிறிஸ்தவங்க முட்டாள்தனமாக அவர் கடவுள்னு சொல்கிறாங்கன்னு நான் அப்படி பேசினேன். நான் ஒரு முட்டாள்னு எனக்கு தெரியல. அந்த நாளில் மெய்யான ஆண்டவரை தெரியாமல் அவர் அப்படி பேசினேன். அப்போ எனக்கு அற்புத சுகம் கொடுத்தார். அவரை தேடி வந்தார். மரணப்படுக்கை மாறுது. நொண்டியாக கிடந்த நான் உடனே எழும்பி நடக்கிறேன். வீங்கி இருந்து சுகமாகிறது. ஒரு அற்புத சுகம். எனக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? ஒரு நிமிஷத்தில் மரணப்படுக்கை மாற்றிய வாழ்க்கையை அற்புதமாக்கிட்டாரே. இந்த கடவுள் யார்? இவர் எப்படிப்பட்டவர்? இவர் அறியணும். அதுக்கு பிறகுதான் நான் பைபிள் வாங்கி வாசித்து அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். யாரோ எனக்கு சொன்னாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, கிடையாது. அவர் தேடி எனக்கு அற்புதம் செய்த பிறகு இந்த கடவுள் எப்படிப்பட்டவர், இவர் அறியணும்னு தான் வேதத்தை வாங்கி அப்புறம் தான் நான் வாசித்து அறிய 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 எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நான் இவ்வளோ நாள் இதை அறியாத முட்டாளாக இருந்துட்டேனே என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவரை பற்றி தான் தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம்ல. அவர் அன்புள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், சமாதான பிரபு, அதிசயங்களை செய்கிறவர், எத்தனையோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை பற்றி அவர் எப்படிப்பட்டவர் என்று தியானிக்க போகிறோம். எல்லாமே வேத புஸ்தகத்தில் இருந்து தான். இதில் தான் அவர் பற்றி தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு பற்றி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நான் அது உங்களுக்காக வாசிக்கிற பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த மக்கள் சொல்றாங்க, அந்த மக்கள் சொல்றாங்க, இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அது மாத்திரம் இல்லைங்க, இவர் கடவுள், அவர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறான்னு மக்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு இயேசு வருகிறார்.
நாயின் என்ற ஊர் இப்பவும் இருக்குது. இஸ்ரேல் தேசம் போனீங்கன்னா கலிலேய கடற்கரை பகுதியில் இப்பவும் இதே பேரில் அந்த ஊர் இருக்கிறது. நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன். இந்த சம்பவம் நடந்த இடம் அங்கே இருக்கிறது. நான் அங்கே போயிருக்கிறேன். அதாவது ஒரு விதவை, அந்த ஊரில் ஒரு விதவை தாய், கணவர் இறந்துட்டார்ல, விதவையாக இருக்கிறாங்க, ஒரே ஒரு மகன். அப்போ தாயும் மகனும் வாழ்கிறாங்க. அந்த தாய்க்கு எல்லாமே அந்த மகன்தான். இல்லை கணவர் இறந்துட்டா அந்த தாயினுடைய முழு அதனுடைய ஒரு பாசமும் அன்பும் அந்த காரியமும் மகன்தான். அந்த மகனும் மறிச்சிட்டான். அந்த மகனுடைய மரணம் அந்த தாய் எவ்வளோ பாதிச்சிருக்கோம் பாருங்க. அழுகிறாள். அந்த விதவை தாய் அழுது கொண்டே வர்றாங்க. இப்போ எவ்வளோ நேரம் அடக்கமண்ணம் வைக்க முடியும்? ஊராரெல்லாம் கூடி வந்துட்டாங்க. பாவம், கணவனை இழந்துட்டா, இப்போ பிள்ளையை இழந்துட்டா, என்ன பாவம் செய்தாலோ, என்ன கருமமோ, என்ன முந்தின பிறவியோ பாவமோ, அப்படிலாம் நம்ம மக்கள் பேசுகிற மாதிரி பேசி இருப்பாங்க. அழுது கொண்டே வருகள் அடக்கத்துக்கு. அவளை தூக்கி கொண்டு போகிறாங்க அடக்கத்துக்கு. ஒரே திரண்டு வந்திருக்கிறாரு. அப்போ இயேசு வருகிறார். இயேசு அந்த கிராமத்துக்குள்ளே நுழைகிறார். அந்த கண்ணீரோடு இருக்கிற விதவை பார்க்கிறார். இயேசு மனதுருகினார். ஐயோ, ஏற்கனவே அவள் பாதிக்கப்பட்டவள், ஏற்கனவே கணவனை இழந்து போனவள், இப்போ மகனை இழந்துட்டாளே, கண்ணீரோடு நிற்கிறாளே. இயேசு அதை பார்த்து மனது உருகினார் என்று வேதம் சொல்லுகிறாரு. பக்கத்தில் போய் அழாதே மகளே என்று ஆறுதல் படுத்தி ஒரு அற்புதம் செய்தார். அவருடைய கண்ணீர் நிரந்தரமாக துடைக்கப்படன்னா வெறும் ஆறுதலான வார்த்தை போதாது. இயேசு அதை அறிந்து ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி அந்த பாடையை தொட்டார். இயேசுடைய அவருடைய கம்பீரம், அவருடைய வசீகரம், அவரை பார்த்த உடனே எல்லாருக்குமே யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் ஊரை திரண்டு பார்க்கிறாரு. இப்போ இயேசு பாடை தொட்டவுடனே எல்லாம் நிறுத்திட்டாங்க. இயேசு சொல்லுகிறார், மரித்து பிணமாய் கிடக்கிற வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்துரு அப்படின்னு சொல்லுகிறார். சொன்ன உடனே மரித்து போன வாலிபனுக்குள்ளே உயிர் வந்து விட்டார். அவன் எழுந்து உட்கார்ந்தான். எப்படி இருக்கும்? ஊரே ஆச்சரியப்பட்டு திகைத்து போனது. அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? கண்ணீர் ஆனது கண்ணீராய் மாறினார். அதான் இயேசு. மனிதருடைய துக்கத்தை சந்தோஷமாற்ற அவர் அற்புதம் செய்வார். தனக்குத்தானே அற்புதம் செய்து கொள்ளுகிறவர் அல்ல இயேசு. மக்களுக்கு அற்புதம் செய்கிறவர், ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்கிறவர் இயேசு. ஆண்டவர் பாருங்களுடைய கண்ணீரை துடைத்தார். அந்த அப்போதான் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, மனிதனால் இப்படி செய்ய முடியாதுங்க, இவர் கடவுள், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் தமது ஜனங்களை சந்திக்க வந்திருக்கிறார். God has visited his people. வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதராகிய நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்று ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஓ, கடவுளே நம்மத்தில் வந்திருக்கிறார் என்று. அதுதான் இயேசு. ஜனங்கள் சொன்னாங்க, அவர் செய்கிற அற்புதத்தை பார்த்து, மனிதனால் இப்படி செய்ய முடியாது, இது ஆண்டவர் செய்த அற்புதம் என்று சொல்லி. நான் முதல் முறை இந்த ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஆலயம் கட்டியிருக்கேன், அந்த நாயின் என்ற ஊரில். இந்த அற்புதம் நடந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கிறார். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் போனப்போ கைடுகிட்ட இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போங்க, பொதுவாக தூரத்துலேருந்து காமிச்சிட்டு போயிடுவாங்க. எனக்கு அங்கே போய் பார்க்கணும்னு ஆசை. கூட்டிகிட்டு பாரு, முஸ்லீம்கள் இப்போ இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர் அது, நாயின் என்ற ஊர். அப்போ அங்கே ஒரு சர்ச் இருக்கிறாரு. அப்போ அதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. கூப்பிட்டு போனால் அந்த கேம்பஸ் பக்கத்தில் அந்த சர்ச்சு கீ யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா ஒரு இஸ்லாமிய குடும்பம், முஸ்லீம் குடும்பத்தார். அவங்க தான் இந்த சர்ச்சை பராமரித்து வர்றாங்க. அவங்கள்ட்ட தான் கீ இருந்தது. அது வாங்கி கொண்டு தான் நாங்கள் உள்ளே போய் பாட்டு பாடி இதை வாசித்து ஜெபித்தோம். நான் அந்த கைடுகிட்ட கேட்டேன், இது எப்படி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தார் இந்த சர்ச்சை பராமரித்து வர்றாங்க? அப்போ அவர் சொன்னார், இந்த அற்புதம், இயேசு செய்த இந்த அற்புதம் குரானிலும் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதம் முஸ்லீம்களின் புஸ்தகமாய் குரானில் கூட இருக்குது. அதனால தான் முஸ்லீம் குடும்பத்தார் இந்த சர்ச்சை இவ்வளோ பாதுகாத்து வர்றாங்க என்பதாக. இயேசு எல்லாருக்கும் உள்ளவர், எல்லாருக்கும் ரட்சகர். அவர் உங்களை நேசிக்கிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம். ஜனங்கள் சொல்கிறாங்க, தேவன் கடவுள் மனிதனாய் வந்து நம்மை சந்திக்கிறார். இன்னைக்கு மனிதனை தேடி அலைகிற, கடவுளை தேடி அலைகிற மனிதர்களை பார்க்கிறோம். எங்கே போனால் கடவுளை பார்க்கலாம், எங்கே போனால் கடவுளை சந்திக்கலாம், நடந்து போகலாமா, செருப்பு இல்லாமல் போகலாமா, பாரம் சுமந்து போகலாமா, காணிக்கெல்லாம் கொண்டு போகலாமா, இது மாதிரி தெய்வத்தை தேடி மனிதர்கள் அலைகிறத உலகம் எங்கும் பார்க்க முடிகிறது. ஆனால் மனிதனை தேடி வந்த ஒரு தெய்வம் இயேசு. மனிதர்கள் இருக்கிற இடத்தில் தேடி வந்து அற்புதம் செய்கிற ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து.
அந்த இயேசு கிறிஸ்து பூமியில் உலாவின நாட்களில் அவரை தேடி வந்து நிறைய பேர் அற்புதம் பெற்றாங்க. அவரை தேடி வராதவர்களை இயேசு தேடி போனார். இயேசுவே அவங்களை தேடி போய் தேவையுள்ள மக்களுக்கு அற்புதம் செய்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு உங்களை தேடி இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், ட்ராவலில் இருக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கலாம். ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமையில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை தேடி இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இப்போ உங்கள் பக்கத்தில் தான் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். உலகத்தின் அத்தனை இடங்களில் ஒரே நேரத்தில் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவர். அமெரிக்காவிலும் அவர் இருக்கிறார், இங்கிலாந்திலும் இருக்கிறார், ரஷ்யாவிலும் இருக்கிறார், ஆப்பிரிக்காவிலும் இருக்கிறார், உங்கள் கிராமத்திலும் இருக்கிறார், உங்கள் பட்டணத்திலும் இருக்கிறார். நீ ஆஸ்பத்திரிக்குள்ள இருந்தால் அங்கும் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார், வீட்டுக்குள்ள இருந்து அங்கும் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். எங்கும் வியாபித்திருக்கிறவர் இயேசு. அவர் தான் சர்வலோகத்தின் ஆண்டவர். அவர் இப்போ பக்கத்தில் வந்திருக்கிறார். எதுக்கு? உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது, உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் கஷ்டப்படுகிறீர்கள், உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. அதனால தான் இயேசு உங்களை தேடி இன்றைக்கு வந்திருக்கிறார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவர் தேடி போய் சிலருக்கு அற்புதம் செய்தார்ல, நிறைய இருக்குது. அதில் ஒரு 4 சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது, யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நீங்கள் வாசித்தால், இயேசு சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு வருகிறார். சமாரியா என்கிற இடம் இருக்கிறாரு. அங்கே சீகார் எனப்பட்ட ஒரு கிராமம், அங்கே இயேசு வருகிறார். அங்கே இயேசு எதுக்கு வரணும் அப்படின்னா, அங்கே ஒரு பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிறாள். அவள் பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட பெண். கண்களின் இச்சை, மாமிச இச்சையினாலே பாதிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை கரைப்பட்டு போனதுனால சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அந்த ஊர் மக்கள் அவளை பாவி, விபச்சாரி, இவள் துன்மார்க்கமான பெண் என்று சொல்லி அந்த ஊரே அவளை பரிகாசம் பண்ணி ஒதுக்கி வைத்திருந்த ஒரு பெண். அவள் சமாதானத்தை இழந்து இருந்ததுனால அவளுடைய வாழ்க்கையை மாற்றி அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு மெய்யான சமாதானத்தை கொடுக்கணும் என்பதற்காக இயேசு போனார். அவள் பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட பெண் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இப்போ சமாதானத்திற்காக ஏங்குகிறாள். யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? யார் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவாங்க? யார் எனக்கு நிம்மதி தருவாங்க? ஊரெல்லாம் என்னை பாவி என்று குற்றப்படுத்துகிறது, புறக்கணிக்கிறது. ஆனால் உண்மையாக என்னை நேசித்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? அவளுக்குள்ளே ஒரு ஏக்கம். இயேசு அதை அறிந்துதான் அவளை சந்தித்தார். அது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. ஆண்டவருடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கிறார். அவளை குற்றப்படுத்தவில்லை, பாவி என்று புறக்கணிக்கவில்லை, அவளை அவமானப்படுத்தவில்லை. அவள் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படி அந்த பாவத்தை சுட்டி காண்பித்த போது அவள் ஒத்துக்கொண்டாள். பாவத்தை மறைக்கவில்லை. உனக்கு 4 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போ இருப்பதும் புருஷன் அல்ல. அப்படின்னால் எத்தனை பேரோடு வாழ்ந்திருக்கா பாருங்க. ஆண்டவர் அதை சுட்டி காண்பித்த உடனே அப்படிலாம் கிடையாது, நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு மூடவில்லை. உண்மைதான், நான் பாவிதான் என்பதை உணர்ந்து அவள் ஒத்துக்கொண்ட பொழுது இயேசு அவளுக்கு ரட்சிப்பை அருளி அவளுடைய வாழ்க்கையை மாற்றி, எந்த கிராமத்தில் அவள் தலை குனிந்து நடந்தாளோ அதே கிராமத்தின் மக்கள் மத்தியிலே போய் சந்தோஷமாய் சாட்சி சொல்லும்படி அவருடைய வாழ்க்கையை இயேசு மாற்றினார். இன்றைக்கு உலகம் உங்களை என்ன சொல்ல? குடிகாரன், ஒரு துன்மார்க்கன், மனைவி அடிக்கிறவன், இவளா வாயாடி எல்லாத்துடைய சண்டை போடுவா, புருஷனே மதிக்க மாட்டா, மருமகளை நல்லா வைக்க மாட்டா, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். உங்களை பெற்ற ஊர் மக்கள் இந்த மாதிரி வசைப்பாடுறாங்கல்ல, சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்குதில்ல, நிம்மதி இல்லைல்ல. இயேசு உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். அந்த பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து மெய்யான சமாதானத்தை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். பாவம் மன்னிக்கப்படணும்னா காசு கொடுத்த பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். அங்கே போனேன், இங்கே போனேன், காசு செலவு பண்ண, இங்கே மூழ்கின, அங்கே மூழ்கின, பாவம் போயிட்டு இல்லவே இல்லை. தப்பான காரியத்தை நம்பி ஏமாந்து போகாதுங்க. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படணுமானா முதலாவது தான் பாவி என்பதை உணரணும். 2வது, பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற இடத்துல வந்து ஆண்டவரிடத்தில் வந்து பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சு விட்டுவிட வேண்டும். அதான் வேதம் சொல்லி, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான்.
இன்றைக்கு நீங்கள் அறிக்கை செய்துட்டா என்னால் விட முடியலல்ல, விட்டு விட சொல்கிறீங்க, விட முடியலல்ல, விடணும்னு விரும்புங்க, இயேசு விடுதலை தருவார். 24 வருஷமாக குடிகாரனாக இருக்காரு, புகைப்பிடிக்கிற பழக்கம், செயின் ஸ்மோக்கிங், மதுபான பாட்டில் வீட்டுக்குள்ளே இருக்குது, வீடு எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ உண்மையாக விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறார். எனக்கு விட முடியல, விடுதலை வேணும், இயேசுவை விடுதலை கொடுங்க. ஒரு நாள் ஜெபம், அவ்வளோதான். இப்போ அதை பீடியை பார்க்குறாரு, சாரை பாட்டில் பார்க்குறாரு, குடிக்கணும் விருப்பமே வரல, அந்த எண்ணத்தையே மாற்றி விட்டார். அதுதான் இயேசுவின் வல்லமை. அந்த இயேசு தான் இன்றைக்கு உங்களை தேடி வந்து உன் பாவத்தை உணர்ந்த, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி பாவம் செய்துட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபிச்சா போதும், அவர் மன்னித்து விடுதலை தருவார். அந்த சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ அருமையாக இருந்தாங்க. சகோதரி பாக்கி, அவங்க திண்டுக்கல் சார்ந்தவங்க. பொய் பேசுறது, அடுத்தவங்க தோட்டத்தில் ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறது, தேங்காய் திரு, இதெல்லாம் பாவம் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அடுத்தவங்க பொருளை எடுப்பது ஒரு பாவம். பொய் சொல்கிறது, கணவருக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், உன் மனைவி எத்தனை கேவலமாக திட்டி இருக்கிறீங்க. இந்த பாவத்தெல்லாம் செய்துட்டு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறீங்க, எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? பிள்ளைகளை வாய்க்கு வந்தபடி திட்டுறீங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறீங்க, உங்கள் படிப்பில் எப்படி ஆசீர்வாதம் வரும்? சின்ன சின்ன தப்புன்னு நினைக்காதுங்க, அது பாவம். அதில் நம்முடைய சுபாவம் மாறணும், அதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் என்னுடைய பாவம் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், அவங்க அதன் பிறகு அடுத்தவங்க பொருளை திருடுவதில்லை. ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்களா, ஆஃபீஸில் உங்களுக்கு எழுதுறதுக்கு பெண்ணு தருவாங்கல்ல, அதை கூட வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஆஃபீஸில் இந்த பேப்பரை கூட வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அது ஆஃபீஸுக்கு சொந்தம், அது திருடு, அது பாவம். அதை உணரணும். சின்ன சின்ன காரியத்தில் தேவன் கவனித்து கொண்டிருக்கு. உங்களுடையது அல்லாத ஒன்றும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்க. அப்போது நம்ம இந்த பாவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஏசுவை சோங் கொடுங்கன்னா ஏன் சோங் கிடைக்க மாட்டேங்குது? எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் சுபாவம் மாறணும், பாவத்தை அறிக்கை இடணும், கோபம் மாறணும், எரிச்சல் மாறணும், இச்சை மாறணும், அடுத்தவங்க பொருளை திருடுவது மாறணும், மருமகளை வாய்க்கு வந்தபடி திட்டுறது, மாமியாரை திட்டுவது, புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறது, மனைவியை கேவலமாக திட்டி காயப்படுத்துவது, அடுத்தவங்களை குறை பேசிக்கிட்டே இருப்பது, குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பது, இந்த பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி இயேசுவே மன்னியும் என் சுபாவத்தை மாற்றுங்கன்னு ஜெபிச்சிட்டிங்கன்னா சமாதானம், நிம்மதி, ஆசீர்வாதம். அப்போ தான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும் போது நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கினவர் இயேசு. இப்போ எல்லாரும் பரிகாரத்தை நம்புறாங்கல்ல, பாவம், சாபம், தோஷம். நீங்கன்னா என்ன பரிகாரம்? அதுக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. பணம் செலவு பண்ணி பரிகாரம் செய்ய முடியாது, உங்களை வருத்தி கொண்டு பரிகாரம் செய்ய முடியாது, அதனால் மாற்றம் வராது. உங்களுக்கு ஒரு பரிகாரி தேவை. உங்களுடைய பாவம் சாபத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு பரிகாரி தேவை. வேதத்தில் இயேசுவுக்கு ஒரு சொல்லப்படும் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் தான் பாவத்துக்கும் சாபத்துக்கும் பரிகாரி. அவர் தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே நமக்காக சிந்தி நம்முடைய பாவ சாபங்களை தன்மையில ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து பாவத்திற்கும் சாபத்திற்கும் பரிகாரத்தை உண்டாக்கினார். மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் தான் பாவத்திற்கு பரிகாரி, சாபத்திற்கு பரிகாரி. அவரிடத்துல வந்து இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, விடுதலை கொடுங்க, உண்மையாக மனம் திரும்பி ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாயிரும். அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெறணும். அதுக்கு தான் உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். மகனே, நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், மகளே உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், மனம் திரும்பு, உன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்புன்னு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். அப்போ ஆண்டவர் அந்த பெண்ணை சந்தித்த போது அவருடைய வாழ்க்கை மாறினார். ரெண்டாவது, இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இயேசு எருசலேமுக்கு வருகிறார். இங்கே எருசலேமுக்கு வந்தபோது பெதஸ்தா என்கிற குளத்துக்கு போகிறார். பாருங்க, இந்த பெண் இயேசுவை தேடி வரல, இயேசு போனார். இந்த மாதிரி யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வியாதி படுக்கையில் ஒரு மனிதன் படுத்திருக்கிறான். 38 வருஷம் வியாதி படுக்கை. அவன் இயேசு பற்றி தெரியவும் இல்லை, இயேசுவை யாரும் அவன்கிட்ட கூட்டி கொண்டு போகவும் இல்லை. அவன் இயேசுவை தேடி வர முடியாதபடி படுக்கையில் இருக்கிற மனிதன். ஆனால் இயேசு அவனை தேடி போகிறார். பாரமுள்ள ஒரு மனிதன், துக்கமுள்ள ஒரு மனிதன், 38 வருஷமாக வியாதி படுக்கையில் கஷ்டப்படுகிற ஒரு மனிதன். அவனுடைய வேதனையை இயேசு புரிந்து கொண்டவராய் இயேசுவே அவனை தேடி போகிறார். ஆனால் தான் கடவுள் தம் ஜனத்தை சந்திக்க வந்தவர் தான் இயேசு.
பாருங்க, அவரை தேடி வராதவங்களை அவர் தேடி போகிறார், இருக்கிற இடத்திற்கு போகிறார். அது அந்த பெதஸ்தாக்குள்ள ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி, வியாதிஸ்தரெல்லாம் நிறைய படுத்திருக்கிறாங்க. சில சமயம் தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவானாம். அதுக்குள்ள முதல்ல இறங்கினவன் சுகமாயிருவான். அவன் சுகத்துக்காக ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. இவன் 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருக்கிறான். இயேசு அங்கே போகிறார். இயேசு போய் அவனுக்கு இயேசுன்னா யாருன்னு தெரியல, கேள்விப்படவும் இல்லை. ஆனால் வந்திருக்கிறவர் பார்த்தா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தெரியுது, பிரகாசமாக. அவருடைய அமைப்பும் அவருடைய கரிசனை அன்பும். அவர் போய் அன்பாக கேட்குறார், மகனே நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதுவரை யாருமே என்ன அப்படி கேட்டதில்லை. சுகமாக நீ விரும்புகிறாயான்னு கேட்குறாரு, பாசத்தோடு கேட்குறார், அன்பாக கேட்கிறார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறான். தன்னுடைய பாரத்தை சொல்லுகிறான், எனக்கு யாருமே இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை. என்னை இயேசு சொன்ன, எழும்பு, உன் படுத்துக்கு எடுத்துக்கொண்ட நட. 38 வருஷமா அந்த படுக்கையில் இருக்கல, எழும்பி நட. அற்புத சுகம். இயேசுடைய ஒரு வார்த்தை அவனுக்குள்ளே சுகத்தை கொண்டு வந்தது. அவனுடைய வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டது. எழும்பி நான் நடக்கிறான். படுக்கை அவனால் எடுத்து சுமக்க முடிகிறது. ஒரு நிமிஷத்தில் ஒரு அற்புத மாற்றம். எப்படி இயேசு என்கிற அற்புதமான கடவுள் ஒரு மனிதனை சந்திக்கும் போது ஒரு அற்புதம். இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். வியாதி படுக்கையில் இருக்கிறீங்க, எழும்ப முடியல, நடக்க முடியல, ஐயோ 4 மாடியில் இந்த மாதிரிலாம் அற்புதம் நடக்குதாமே, அங்கே வரணும்னா என்னால் நடக்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு சொல்லுங்க, நீ என்ன தேடி இங்கே இவ்வளோ தூரம் வர வேண்டாம் மகனே, நான் வந்திருக்கிறேன் உன் வீட்டுக்கு. மகளே, நான் வந்திருக்கிறேன் உன் வீட்டுக்கு. உன் படுக்கை பக்கத்தில் நான் வந்திருக்கிறேன்னு இயேசு வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். மரண படுக்கை மாறப்போகிறது, வியாதி படுக்கை மாறப்போகிறது. அதுக்கு தான் உங்களை சந்திக்க இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசி, உங்களுக்காகத்தான் இயேசு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. ஒரு ஏழை குடும்பம் பாருங்க, கணவன் மனைவி, ஒரு சிறு மகள், ஸ்கூலில் படிக்கிற மகள், இயேசு அறியாத பிள்ளைகள். கணவர் குடிச்சு அவருடைய சரீரெல்லாம் பாதிக்கப்பட்டது. அதனால மனைவி அடிக்கிறது, துன்பப்படுத்துறது. இந்த நெருக்கம் தாங்காமல் நிம்மதி தேடி அலைஞ்சாங்க. இயேசுவை பற்றி சொன்னபோது அவங்க நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்தாங்க. ஜெபிக்கலா நிகழ்ச்சியை பார்த்து இயேசு அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டாங்க. தாயும் மகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவருக்கு பிடிக்காது. என்ன இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு திட்டுவார், இயேசுவார், தாயும் மனைவியை மகளெல்லாம் குடிச்சிட்டு வருவார். ஆனால் இந்த 2 பேரும் ஜெபம் பண்ணுவாங்க, தாய் அந்த ஸ்கூலில் படிக்கிற சிறு மகளும். ஒரு நாள் பாருங்கள், குடிச்சு ஈரலெல்லாம் வெந்து விட்டாது. அப்படியே உறுப்பை பாதிக்கப்பட்டுட்டு டாக்டர்கிட்ட போனாங்க. அவங்க கொஞ்ச நாள் பார்த்தாங்க, சீரியஸ் ஆயிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. மூச்சு விட கஷ்டம், அது ரொம்ப பாதிப்பு, மரண படுக்கை. அவங்க தாயும் மகளும் தான் கவனிக்கிறாங்க. ஒரு நாள் பாருங்கள், ரொம்ப சீரியஸ் ஆகி மரணம் அவரை நெருங்கி கொண்டு இருந்தார். அவ்வளோதான், பேச்சு மூச்செல்லாம் மரணம் நெருங்கி கொண்டு அந்த சமயம் சாக போகிற சூழ்நிலை. அந்த சின்ன மகள், ஸ்கூலில் படிக்கிற மகள், படுக்க பக்கத்தில் முழங்கால் போட்டு என்ன ஜெபிச்சாலாம், ஏசப்பா வாங்க எங்கள் அப்பாவை தொடுங்க, ஏசப்பா வாங்க அவ்வளோதான் ஜெபம். அவளுக்கு அதான் தெரியும். அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச ஜெபம் அதுதான். ஏசப்பா வாங்க எங்கள் அப்பாவை தொடுங்க, எங்கள் அப்பா சாக கிடக்குறாங்க, மறிக்க போகிறாங்க, ஏசப்பா வாங்க தொடுங்க. அவ்வளோதான் ஜெபம் பண்ணினாள். அந்த சின்ன பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டு இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கினார். அவர் வந்தார், அவருடைய தொட்டார், மரண படுக்கை மாறினார், சாக கிடந்த ஒரு உயிர் பெற்று எழும்பினார். இப்போ இப்படி ஒரு கடவுளை அவரு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். குடும்பமாக இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. இப்போ குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை 1000 குடும்பங்கள், எத்தனை 1000 மக்களுடைய வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், அது இது எதுவும் அவர் கேட்க மாட்டார். இலவசம் எல்லாமே, விடுதலை, சுகம், பாவ மன்னிப்பு எல்லாம் இலவசம். என்னால் அவர் நம்மை உண்டாக்கின தகப்பன். நம்மை ஆசீர்வதிக்க நம்மகிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டார். உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு, இந்த பாவங்கள் வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப, அது ஒன்று தான் அவர் எதிர்பார்ப்பார். இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவே பாவத்தை மன்னிச்சு வியாதியை குணமாக்குங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு இயேசுவே நீங்கள் வாங்க, நீங்கள் தொடுங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே அவரை பக்கத்தில் தான் நிற்கிறார். நீங்கள் சொன்னால் போதும், தொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுடைய வியாதி படுக்கை மாறப்போகிறார். உங்கள் கணவருடைய வியாதி படுக்கை மாறப்போகிறாரு. உங்களுடைய மனைவியினுடைய மரண படுக்கை மாறப்போகிறது. ஆஸ்பத்திரியில் மரண படுக்கையில் இருக்கிற உங்களுக்கு பிரியமானவுடைய அந்த மரண படுக்கை மாறப்போகிறது. இயேசு அதுக்கு தான் வந்திருக்கிறார். அவர் தொட்ட உடனே மரண படுக்கை மாறி சுகம் உண்டாக்கி விடும். அதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார்.
அதை நம்மை சந்திக்க வந்த நோக்கம் அதுதான். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு, மரண கட்டுகளை மாற்றுவதற்கு இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். மூன்றாவது, பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறார். அங்கே கதரேனருடைய நாடு அப்படின்னு சொல்லி, கதரேனருடைய நாடு, அங்கே கலிலே கடல்னு ஒரு பெரிய கடல் இருக்கிறாரு. பைபிளில் பார்க்குறோம்ல, அது இஸ்ரேல் தேசத்தினுடைய வட பகுதியில் இருக்குது. அதை சுற்றிலும் நிறைய ஊர்கள் இருக்கிறாரு. அங்கே தான் இயேசு அதிகமாக ஊழியம் செய்தார். அங்கே படகுல ஏறி அக்கறைக்கு போனால் கதரேனருடைய நாடு, மலைப்பகுதியில் ஒரு தேசம். அங்கே எதுக்கு இயேசு போனார்? இயேசு ஒரு நோக்கம் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனைனா, அவர் படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளுக்குள்ளிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். பிரேத கல்லறை தோட்டம் இருக்குல்ல, நம்ம ஊரில் கல்லறை தோட்டம் ஊருக்கு வெளியில் தானே இருக்கும். ஆட்களை புதைக்கிற இடம், கல்லறையில் வைக்கிற, அது மாதிரி இந்த மலைப்பகுதியில் கல்லறை தோட்டம். அங்கே தான் அந்த ஊர் மக்கள் மரித்தவங்களை அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே யாராவது போவாங்களா? பகல் நேரமே பயந்து போக மாட்டாங்க. இங்கே ஒரு மனிதன் அந்த கல்லறைகளுக்குள்ள இருந்து வருகிறான். அவனுக்கு வஸ்திரமே இல்லை. ஏன் அப்படின்னா, பிசாசு பிடித்த ஒரு மனிதன். அவனை சங்கிலிகளால் கட்டி கூட பார்த்தான், எல்லாத்தையும் உடைத்தெறிந்து விடுவான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளுக்குள் இருந்தது. அவைகள் சங்கிலிகளால் கட்டவும் கூடாது இருந்தது. எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிருவான். அந்த அசுத்தாவி அவனுக்குள்ள ஆயிரக்கணக்கான அசுத்தாவி, லேகியோன் என்று பெயர்னா கிட்டத்தட்ட 6000 சொல்கிறாங்க. ரோமருடைய அந்த படையில் 6000 பேர் உள்ள பெரிய படைக்கு லேகியோன்னு சொல்லுவாங்களாம். அப்போ 6000 பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் என்ன ஆகும் யோசித்து பாருங்க. ஒரு பிசாசு வந்தாலே தாங்க முடியல. ஒரே ஆளுக்குள்ள பல பிசாசு இருக்குமா? இருக்கும். ஒரே ஆளுக்குள்ள பல அசுத்தாவிகள் குடியிருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஊழியத்தில், ஜபத்தில், நான் ஊழியங்களில் சந்தித்த இடங்களே நான் பார்த்துருக்கிறேன். சிலருக்குள்ளேருந்து பல அசுத்தாவி அப்படியே வெளியேறி போகும். அப்போ எவ்வளோ கொண்டு ஒரே ஆளுக்குள்ள ஆயிரக்கணக்கான அசுத்தாவி அவனை ஆட்கொண்டு விட்டார். அதனால தன் கற்கள் எடுத்து தன் சரீரத்தை தானே கீறி கொள்ளுவான், தன்னையே காயப்படுத்தி கொள்ளுவான். எவ்வளோ கஷ்டம் இல்லை? அப்போ அவனுக்கு குடும்பத்தார் எவ்வளோ பிரயாசப்படும். சங்கிலிகளால் கெட்டி பார்த்தாங்க, அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சிடும். கூக்கரில் இடுவான். பக்கத்தில் யாரும் போக முடியாது. பிசாசுபிடித்த மனிதன். அப்போ யாருமே அவனை இயேசுகிட்ட கொண்டு வரவும் இல்லை, அல்லது அவனை கொண்டு வர முடியாது. ஆனால் இயேசுவை அவன் மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறான், வாங்க சுகமாக, யாரும் கூப்பிடவும் இல்லை. இயேசுவே போகிறார். அதான் இயேசு. இயேசுவே அவனை தேடி போகிறார். பாவம் இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான். பிசாசு அவனை வாதித்து கொண்டிருக்கிறான். நான் சிருஷ்டித்த மனிதன் விடுதலை கொடுக்கணும். பிசாசு பாருங்க, வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து எறிஞ்சிட்டான். ஆனால் இயேசு அவனை சந்தித்து அற்புதம் செய்தார். அந்த அசுத்த ஆவியை பார்த்து அவனை விட்டு போ அப்படின்னார். எல்லா ஆவியும் போயிட்டு. ஆயிரக்கணக்கான ஆவிகள் அல்ல, லட்சக்கணக்கான ஆவிகள் வந்தாலும் இயேசுக்கு முன்னால் நிற்க முடியாது. அவரை கண்ட பயப்படும். என்றால் இவர் கடவுள், சிருஷ்டித்தவர், சகலத்தையும் ஜெயித்தவர். அவருக்கு முன்னால் எந்த பிசாசு, எந்த மந்திரவாதமும் நிற்க முடியாது. அத்தனை 1000 அசுத்தாவியை நடுங்குகிறாரு. இயேசு போன்னு சொன்னார். போயிட்டு அவன் விடுதலை ஆக்கி விட்டான். விடுதலை ஆன உடனே இயேசு முதலாவது என்ன, அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தார். பைபிளில் இருக்கு, அவனுக்கு வஸ்திரம், சீஷையிட்ட கேட்டு அவனுக்கு வஸ்திரம் கொடுங்க. வஸ்திரம் கொடுத்த நல்ல உடை அணிந்து அமர்ந்திருக்கிறான். வஸ்திரத்தை கழட்ட வைக்கிறவன் பிசாசு, வஸ்திரம் கொடுத்து அழகு பார்க்கிறவர் ஜீவனுள்ள கடவுள். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வஸ்திரத்தை கழட்ட வைக்கிறான், உரிய வைக்கிறான், அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசு. நம்மளை அவமானப்படுத்தி பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைவான். பக்தின்ற பேரில் இதெல்லாம் செய்வான். நம்ம அதனால தான் ஏமாந்து போகிறோம். ஆனால் கடவுள் நம்ம உடுத்து வைத்து அழகு பார்க்கிறவர். ஒரு தகப்பன் பிள்ளையை நிர்வாணமாக்கி பார்த்து சந்தோஷப்படுவானா? சட்டை கட்ட அரை நிர்வாணமாக்கி சந்தோஷப்படுவானா? சின்ன குழந்தைகள் ட்ரெஸ் போடு, அதான் பெற்றோருக்கு சந்தோஷம். அதான் கடவுள். கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. கடவுளாக இருக்கிறவர் உடுத்து வைத்து நம்மை மகள பண்ணுகிறவர். பாருங்க, பிசாசனுடைய வஸ்திரத்தெல்லாம் கலைந்து அவமானப்படுத்தி விட்டான். ஏசு அதான் அவருக்கு உள்ள துக்கப்படும். நான் உண்டாக்கின மனிதன், நான் அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா பிசாசு அவன் வஸ்திரத்தெல்லாம் கலைந்து அவமானப்படுத்தி விட்டானே. இயேசு விடுதலை கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அவனை மகள பண்ணினார். அதான் இயேசு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து பக்தின்ற பேரில் நிறைய பேரை பிசாசு இப்படி வேதனைப்படுத்தி அவர் ஆண்டவருக்கு அவமானத்தை கொண்டு வரும்படிக்கு செய்கிறான். ஆனால் இயேசு வஸ்திரம் கொடுத்தார். இன்றைக்கு அப்படி செய்கிறார்.
ஆந்திர மாநிலத்தில் நெல்லூர் அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்குது. தமிழ்நாட்டை கடந்த உடனே நெல்லூர் பட்டணம் பெரிய பட்டணம். அநேக வருஷத்துக்கு முன்னால் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய செல்வந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பையன், அவனுக்கு 10 வயசில் அசுத்தாவி பிடித்து விட்டது. 7 வருஷம் பிசாசு பிடித்து மென்டல் ஆகிட்டான். பைத்தியம் பிடித்தவன் ஆகிவிட்டான். 7 வருஷம். அதனால் தானாக பேசுவான், தானாக சிரிப்பான், அப்படியே தெருவா சுற்றுவான். அவனுடைய தகப்பனார் அவனை குணமாக்க மந்திரவாதம், பில்லிசூனிய கோயில்கள், என்னென்ன பரிகாரம் எல்லாம் செஞ்சு பார்த்தார். ஒன்று நடக்க 7 வருஷம் கடந்து விட்டார். அவங்க பார்த்தாங்க, குடும்பத்தார் பார்த்தாங்க, பெரிய குடும்பம், அவமானம். அவனை பார்த்துக்கிட்டு அவனுடைய கர்மம், முற்பிறவையில் என்ன பாவம் செஞ்சானோ அந்த கர்மம்னு சொல்லி விட்டுட்டாங்க. இனிமேல் அவன் செத்தா பரவாயில்லன்ற நிலைமைக்கு வந்துட்டான். ஆனால் அவனுக்கு என்ன செய்கிறன்னு தெரியாது. பரட்ட தலையோட அவன் ஒன்று குளிப்பதில்லை, பல் விளக்கில் அழுக்கான வஸ்திரம் ஒன்று போட்டுக்கொண்டு அரை நிர்வாணமாய், பசி எடுத்தால் ஹோட்டலுக்கு வெளியில் எச்சியில் போடுவாங்கல்ல பன்றிகள், நாய், அதில் உட்காந்து சாப்பிட்டு கொள்வான், அங்கங்கே படுத்து கொள்வான். 7 வருஷம் ரத்தமாக வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு. அந்த மக்கள் சொன்னாங்க, இவன் செய்த பாவம் கர்மம், அவங்க தாத்தா ரத்தம் குடிச்சு அறிமா ரத்தம் கக்குறான். அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, தாத்தா ரத்தம் குடித்தார், ஆமாம், ஒரு பெரிய பூசாரி, அவர் மேலே ஒரு ஆவி வரும். அப்போ அந்த விட பலி செலுத்து கொண்டு வர ஆடுகள்லாம் கழுத்தை கடித்து பச்சை ரத்தத்தை குடிச்சிருவாராம். பாருங்கள், பிசாசு தானே ரத்தம் குடிக்கும், அப்படியே ரத்தம் குடிச்சிருவாராம். அந்த மக்கள் சொன்னாங்க, தாத்தா ரத்தம் குடிச்சு அறிமா ரத்தம் கக்குறான், அந்த சாபம் என்பதாய் சொன்னாங்க. அது எவ்வளோ பரிதாபம். 17 வயசு வாலிபனா இப்போ அப்படியே பைத்தியம் பிடித்து அலைந்து கொண்டே இருக்கிறான். அங்கே என்ன நடக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இயேசு அவனை நேசித்தார். அந்த குடும்பத்தார் ஒதுக்கிட்டாங்க, மறந்துட்டாங்க. கிராமத்தார் அவனை பரிகாசம் பண்ண, அவனுடைய கர்மம், அவனுடைய முற்பிறவி செய்த பாவம் அப்படிலாம் சொல்லி சாபோன்னு அவனை பரிகாசம் பண்ணுறாங்க. ஆனால் இயேசு அவனை நேசித்தார். என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள் அவன் இரவு 9 மணி தானாக அப்படி பேசிக்கிட்டே நடந்து போய்கொண்டே இருக்கும்போது, போகிற வழியில் ஒரு வீட்டில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தார் ராத்திரி குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க. நிறைய குடும்பத்தில் ராத்திரி, சில குடும்பம் 8 மணி, சில குடும்பம் 9 மணிக்கு குடும்பமாக உட்காந்து ஒரு படுக்க போகிறதுக்கு முன்னால் பாட்டு பாடி வசனம் வாசித்து ஜெபிப்பாங்க. ஃபேமிலி ப்ரேயர், குடும்ப ஜெபம்னு சொல்லுவோம். அவங்க கதவை திறந்து வச்சு அவங்க வீட்டில் வட்டமாக உட்காந்து கணவன் மனைவி பிள்ளைகளை பாட்டு பாடுறாங்க, இயேசுவை பற்றி துதித்து. இவன் பார்த்தான், அந்த சத்தத்தை கேட்ட அந்த பாடல் சத்தம் அவனை தொட்டது. இயேசுவை துதித்து பாடுறாங்க. இவனையும் அறியாதபடி அந்த வீட்டு வாசலை போய் இப்படி நின்று எட்டி பார்க்குறான். பைத்தியம் பிடித்த ஒரு வாலிபன், மென்டல் பாதிக்கப்பட்ட வாலிபன். அவன் போய் இப்படி எட்டி பார்த்த உடனே பரட்ட தலை, அழுக்கான ட்ரெஸ்ஸு, அரை நிர்வாணம். அந்த குடும்பத்தார் பார்க்குறாங்க, ஒரு பைத்தியம், அவனுக்கு தெரியும் அந்த ஊரில் பைத்தியம் பிடித்து அலைகிறான் என்று, நம்ம வீட்டு வாசல் வந்திருக்கிறான்னு சொல்லி அவனை உள்ளே கூப்பிட்டாங்க. அவன் உள்ளே வந்தான். இந்த பாயில் உட்காரு, நாங்கள் உட்காந்துட்டான். ஒன்றும் பேசலை, அப்படி உட்காந்துட்டான். அவங்க பாட்டு பாடுறாங்க, வேத வசனத்தை வாசிக்கிறாங்க, குடும்பமாக ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அமைதியாக அப்படியே உட்கார்ந்துருந்தான் அந்த தேவ பிரசன்னத்தில். இப்போ ஜெபம் முடிஞ்சிட்டு அப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து போயிட்டு வான்னு. ஏன்னா அவனுக்கு மென்டல் என்ன செய்யறதுன்னு தெரியாது, அவனை எப்படி வைக்க முடியும். அவன் உடனே எழுந்தான், வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். அந்த வீட்டை கடந்து அவன் போய்கொண்டே இருக்கிறான். ஒரு இரவு நேரம் 9-10 மணி இருக்குமாம். அப்படி போய்கொண்டிருக்கான் இருட்டில். திடீரென்று கண் முன்னால் பிரகாசமான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் சிரித்த முகத்தோட இயேசு வந்து நிற்கிறார். சிரித்த முகத்தோட இயேசு, அதிலிருந்து ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ள வந்து பாய்ந்தது. அந்த அசுத்தாவி அவனை விட்டு விலகினார். 7 வருடமாய் அவனை அலைக்கழித்து கொண்டிருந்த அந்த பிசாசின் ஆவி அவனை விட்டு விலகினது. அப்படியே மயக்கம் தெளிந்தவனை போல பார்க்குறான். எங்கே நிற்கிறேன் நான் யாரு, எங்கே நிற்கிறேன் யோசித்து பார்க்குறான். 7 வருஷம் ஆச்சு, அவன் என்ன இது வரைக்கும் நடந்தது புரியல. அப்படியே யோசித்து பார்க்குறான். நடந்து போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருது அவனுடைய வீடு, அவனுடைய பெற்றோர். அப்படியே ராத்திரில ஞாபகத்துக்கு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அவனை ஞாபகப்படுத்துகிறார். வந்து அவங்க வீட்டு வாசலில் நடுராத்திரி வீட்டுக்கு வெளியில் படுத்து கொண்டான். காலையில் குடும்பத்தார் எழுப்பி பார்த்தா வந்திருக்கிறான். இவ்வளோ 7 வருஷமாக வீட்டுக்கே வராதவன் வீட்டு வாசலில் வந்து அவன் படுத்திருக்கிறான். எல்லாம் ஆச்சரியமாக, பைத்தியம் பிடித்தவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கிறான்னு குடும்பத்தாரெலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எழுந்து வீட்டுக்குள்ளே போனான். குளித்து அவங்க சகோதரனுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கொண்டான். ஃப்ரெஷ்ஷாக மாறிட்டான். என்ன நடந்து இந்த குடும்பத்தார் ஆச்சரியப்படுறாங்க. நேராக அந்த வீட்டுக்கு போனான். ராத்திரி ஜெபம் பண்ண அந்த வீட்டுக்கு போனான்.
அந்த குடும்பத்தாருக்கு ஆச்சரியம். பைத்தியம் பிடித்து ராத்திரி வந்தான் அந்த தம்பியா இது? ஆமா. அப்போ அவன் சொன்னான், இது மாதிரி நான் பார்த்த ஒரு வெளிச்சத்தை, அதுலேருந்து இந்த மாதிரி உருவத்தோடு ஒருத்தர் என்னை சந்தித்தார், விடுதலை ஆயிடுச்சு. அவங்க பைபிளை பற்றி சொல்லி, இயேசு உன் மேல் அன்பு கூறுன்ற இதே மாதிரி அற்புதம் பைபிளில் நடந்திருக்குன்னு எடுத்து காமிச்சாங்க. இயேசு இந்த மாதிரி பிசாசு பிடித்தனை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று இந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லி அவருடைய வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தான். அவர் தான் ஏசன்னா, பாஸ்டர் ஏசன்னா. நீ ஊழியக்காரனாய் அவர் மரணம் வரைக்கும், வயதான காலத்தில் மரித்தார், மரணம் வரைக்கும் இயேசுக்காக ஊழியம் செய்கிறார். கல்யாணம் பண்ணி கொள்ளலை, இரவும் பகலும் ஊழியம் செய்வார். நான் அவர் ஓய்வில்லாமல் ஊழியம் செய்வார். நான் கேட்டேன், பிரதர் ஏன் கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் ஊழியம் செய்கிற, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கூட அமைத்து கொள்ளலையே? அவர் சொன்னார், நான் பைத்தியம் பிடித்த ரோட்டில் தெருத்துருவா அலைந்த போது என் மேலே யாருக்குமே அக்கறை இல்லை. என் குடும்பத்தார், உறவினர்கள், கிராமத்தார் எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க. ஆனால் இயேசு என்னை தேடி வந்து என்னை குணமாக்கினார். என் வாழ்க்கை முழுது இயேசுக்காகத்தான் சொல்லி அவர் எனக்கு நல்ல நண்பராக இருந்தவர். ஆனால் இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறார். எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதற்கு இவர் ஒரு பெரிய சாட்சியாக இருந்தார். இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் அதே மாதிரி அற்புத வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களை இன்றைக்கும் இயேசு செய்கிறார். அவர் மாறாதவர். இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் யாராவது மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா? டிப்ரெஷன் ஆயிட்டாங்க, ரூமுக்குள்ளே அடைந்து கிடக்கிறாங்களா? பேச மாட்டேங்கிறாங்க, பைத்தியம் பிடித்த மாதிரி இருக்கிறாங்களா? நீங்கள் இன்றைக்கு இயேசுவே நீ கூப்பிடுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்துட்டு அவங்க விடுதலை ஆகிருவாங்க. அந்த பிசாசு போயிடும். அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. அவர் தேடி வந்திருக்கிறார். கடைசி ஒரு காரியம் பாருங்க. இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம்ல, நாயின் என்ற ஊருக்கு இயேசு வந்தார். எதற்காக இயேசு வந்தார்? அங்கே ஒரு விதவை பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு அழுது கொண்டு இருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. எனக்கு இனிமேல் யார் இருக்கிறா? கணவரும் போயிட்டாங்க, என் பிள்ளையே இறந்துட்டான், இனிமேல் எனக்கு யார் இருக்கிறான்னு அழுது கொண்டு வர்றாங்க. நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களே, குழந்தை இல்லையே நீ அழுகிறீங்களா? எல்லாரும் நிந்திக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்கன்னு அழுகிறீங்களா? 17 வருஷம் குழந்தை இல்லாமல் அழுதாங்களே, சாட்சி கேட்டீங்கல்ல? 17 மைசூரில் இருந்து அவங்க சொன்னாங்களே 17 வருஷம் குழந்தை இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. கண்ணீர். ஏசு அற்புதம் செய்தாரே, தேடி வந்து அற்புதம் செய்கிற ஆண்டவர். குழந்தை இல்லைன்னு அழுகிறீங்களா? கடன் பிரச்சனைன்னு அழுகிறீங்களா? என் குடும்பத்தில் நிம்மதியில் என் குடும்பமே உடைந்து கிடக்கிறது என்ன அழுகிறீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனையினால கண்ணீர் வடிக்கிறீங்களா? எங்களுக்கு யார் இருக்கிறா உதவி செய்வதற்கு? நாங்கள் ஒரு ஏழை குடும்பம், அனாதை போல் இருக்கிறோம், எல்லாரும் எங்களை புறக்கணிச்சுட்டாங்க, நீ கலங்கி நிற்கிறீங்களா? இயேசு வந்திருக்கிறார் உங்களை சந்திக்க. நீ ஏன் அழுகிறாய் மகளே? ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் மகனே? உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு தான் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசுவே எங்கள் வீட்டில் வாங்க, எங்களோட தங்கிருங்க, எங்களுக்கு இதை செய்யுங்கன்னு கேளுங்க. இயேசுவே நீ கூப்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் நடப்பதை காண்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்காக சிலுவை சுமந்தார், உங்களுக்காக உங்களுடைய பாடுகளை தன் மீது ஏற்றுக்கொண்டார். பாவங்கள், சாபங்கள், வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு என் பிள்ளைங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுடைய எல்லா பாவ சாப ரோகங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நமக்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார், தன்னையே பலியாய் கொடுத்தார். அவர் உயிர்த்தெழுந்த அவருடைய கைகளிலே தழும்புகள், அவருடைய தலையிலே காயங்கள், உடம்பெல்லாம் காயங்கள் இப்பவும் இருக்கிறது. நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்துகிற காயங்கள். அந்த இயேசு வந்து நிற்கிறார். மகளே, மகனே, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அந்த நீ கூப்பிட்டாதான் நான் உன் வாழ்க்கையில் வருவேன், நீ அழைச்சாதான் நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். என்ன சொல்ல போறீங்க? உங்களை தேடி வந்த இந்த இயேசுவுக்கு உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய வீட்டில், குடும்பத்தில் இடம் கொடுப்பீங்களா?